இவர் ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கார். இவர் கூடவே இருந்து இவரோட பிஸ்னஸ்க்கு உதவியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்க. இவர் தான் காந்தி, வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க தான் காந்தியோட சம்சாரம். இவரோட வீட்டில் வீட்டு வேலை செய்கிறாங்க. இவரோட 60ஆம் கல்யாணத்தை பார்க்குற இவங்க இதே மாதிரி நமக்கு 60ஆம் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சாதாரணமாக தான் கேட்குறாங்க. ஆனால் அது இவங்க மனசில் இருக்கிற மிகப்பெரிய ஆசை அப்படின்னு புரிஞ்சுக்கிற இவர் பாலா கிட்ட போய் எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்குறாரு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இளம பருவத்தில் நம்ம கல்யாணத்தை எப்படிலாம் கிராண்டாக நடத்தணும்னு இவங்க ஆசையோடு சொன்னாங்களோ அதையெல்லாம் இவர் இப்போ அப்படியே பாலா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு இவர் நீங்கள் சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிறாரு. உடனே இவர் தன்னோட பேரில் இருக்கிற இவருக்கு சொந்தமான ஒரு இடத்த விற்று அதில் வர்ற பணத்தில் என்னோட 60ஆம் கல்யாணத்தை நடத்துவேன் அப்படிங்கிறாரு. சரின்ட்டு பாலாவும் கூட இருந்து அந்த இடத்த விற்றதில் 80 லட்ச ரூபா வருது. இவ்வளோ பணம் கையில் வந்த பிறகும் இவங்களால் கல்யாணத்தை நடத்த முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. அப்படி என்ன பிரச்சனைகள்லாம் வருது, பாலா அதையெல்லாம் தாண்டி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. நான் சொல்லியிருக்கிறது ஒரு அவுட்லைன் மட்டும்தான். இந்த படத்தின் முழு கதையோட திரைக்காட்சிகள், அமைப்பு, வசனம், பாடல்கள், காமெடி இதெல்லாம் சேர்த்து ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம்.